இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தப்பா, சிவா இங்க எதுக்காக வந்தான்? அவன் இங்க பேசுறது, அவன் நடந்துக்கிறது, இதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் தனியா வளர்ந்தது நிஜம்தான். சின்ன வயசுல இருந்தே அவன் அன்புக்காக ஏங்குனதும் நிஜம்தான். நீங்க நம்ம பாவைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க சித்தப்பா. அவளுக்கு நாம எல்லாரும் இருக்கோம். இதுவே சிவா பாவை வயசுல இருக்கும்போது அவனுக்கு யாருமே இல்லல்ல. சிவா அவனுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னப்போ என்னால அதை தாங்கிக்க முடியல சித்தப்பா. அதான் நான் அவன் கிட்ட அந்த மாதிரி சொன்னேன். நானும் ஏதோ ஆறுதலுக்காக அப்படி சொல்லல, நிஜமாதான் சொன்னேன். என்ன இது? போற போக்க பார்த்தா இவளே சிவாவை ஏன் தம்பின்னு சொல்லி சொத்தை அவனுக்கு எழுதி கொடுத்துருவா போல இருக்கே. இதை இப்படியே விட்டோம்னா அதுங்க ரெண்டும் அனுதாப ஓட்ட வாங்கி நினைச்சத சாதிச்சிருங்க. இதை இப்படியே விடக்கூடாது. என்னாச்சு இவளுக்கு? ஐலி, ஐலி, என்ன ஆச்சு? புடவையை ஏன் இப்படி தப்பு தப்பா மடிச்சிட்டு இருக்க? கூடாத. ஐலி, வா உட்காரு. வா உட்காரு, வா. சொல்லு ஐலி, உனக்கு என்ன பிரச்சனை? எதை கேக்குறீங்க? நீ எதையோ நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கல்ல, அதத்தான் கேக்குறேன். அந்த வர்மா பேசினதை கேட்டீங்களா? வர்மாவா? இல்லையே, நீதானே அவனை பிடிக்க போன. நான் எதுவும் கவனிக்கலையே. ஏன் வர்மா என்ன சொன்னா? உன்னை பார்க்கும்போது ஏதோ ஞாபகம் வருதுன்னு சொன்னான். 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியும் ஒரு போலீஸ்காரே அவனுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்ததா சொன்னான். சரி, அவன் யார சொன்னான்? அத சொல்றதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. அவன் இன்னொரு விஷயம் சொன்னான். என்ன? அந்த லேடி போலீஸ் செத்ததா எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன ஆனாங்கன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொன்னான். அப்போ அவங்க இன்னும் சாகலியா? நானும் அததான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி அம்மாவை பத்தி பேசிட்டு இருந்தப்போ அவங்களும் என் அம்மாவோட பாடி கூட கிடைக்கலன்னு தான் சொன்னாங்க. இதுல எனக்கு என்னென்னமோ தோணுது. ஐலி, அப்ப வர்மா சொன்னது உன் அம்மாவை தானா? ஒருவேளை அவன் சொன்னது என் அம்மா தானா? அப்போ அப்போ என் அம்மா உயிரோட தான் இருப்பாங்கல்ல?